ஒரு சிலருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நம்ம. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது 7 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே -5 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னாலே மைனஸ். ஸோ 7 -5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 7 - 5 ஆன்சர் வந்து 2. ஸோ இது எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு -12 இருக்குது, +4 இருக்குது. ஸோ 2 நம்பர் இருக்குது. ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குது, இன்னொரு நம்பர் முன்னாடி ப்ளஸ் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 12ல் 4 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 8. இதில் வந்து எது பெரிய நம்பரோ அதுக்கான சிம்பிள் போடணும். ஸோ பெரிய நம்பர் என்ன இங்கே இருக்குது? மைனஸ். அப்போது -8. ஸோ -8 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு -6 இருக்குது, ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே -6 இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். அப்போது -6 -6. ஸோ ரெண்டுமே ஒரே சைனாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ -6 -6 அப்படின்னு இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -12 கிடைக்கும். வேறு வேறு சிம்பிள் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணோம், ஒரே சிம்பிள் இருக்கும்போது ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ -27 + 0 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா -27.